மனிதன் எனும் அனுபவத்தை பெறுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்களே தவிர நீங்கள் மனிதன் இல்லை என்று வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் கூறுகிறது. பாவ புண்ணியங்களை தவிர உங்களால் இங்கேருந்து ₹1 கூட எடுத்துகிட்டு போக முடியும். ஒன்று ஈவில் ஸ்பிரிட்ஸோட என்கவுண்டர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு நகர முடியாமல் இருக்குது. ஸ்பிரிட்ஸ் இருப்பது உண்மை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கை கால் அடிக்கடி அப்பப்போ இழுக்கும். நைட்டு உங்களால் நகர முடியாது ஒரு சில காலகட்டங்களில். இல்லை, பெரும்பாலான மனிதர்கள் இறப்பை ஒரு சாபமாக கருதுகிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. when the fear ends your life begins. அதுதான் நான் சொல்கிறேன். ஃபியர்னா என்ன? ஃபியர்ன்றது எந்த வகையில் ஃபியர் இருந்தாலும் அதை எண்டு பண்ணணும். அதை எப்படி எண்டு பண்ணுறது? பயம், பதட்டம், படபடப்பு ஏன் வருது? நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கலைன்னா, நமக்கு எகைன்ஸ்டாக போயிடுச்சுன்னா, நமக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா, நம்மளை பாதிப்படைய வச்சிருச்சுன்னா இப்போ பயம் வரும். இப்போ அப்படியே மாற்றி பாருங்கள். எகென்ஸ்டாக நடந்தால் என்ன, ஆப்போசிட்டாக நடந்தால் என்ன, எனக்கு எதிராக நடந்தால் என்ன, எல்லாமே எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்கு தான் வருது. இந்த அனுபவத்தை கற்றுக்காமல் என்னால் நிரந்தரமான வெற்றியை பெற முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வலிக்குமா? இந்த பக்குவம் இறப்பு வரைக்கும் இருக்கணுன்ற. அப்படின்னா என்ன? இறப்பு என்பது உடலிற்கு மட்டும்தான். இந்த உயிர் சக்தியாகிய ஆன்மாவிற்கு இறப்பு என்பது கிடையவே கிடையாது என்பதை முதலில் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பல பேர் இறந்துட்டா ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. யூ ஆர் நாட் எ ஹியூமன், ஆக்சுவலி யூ ஆர் அ சோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மனிதன் எனும் அனுபவத்தை பெறுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்களே தவிர நீங்கள் மனிதன் இல்லை என்று வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் கூறுகிறது. ஒரு ஆன்மா மனித அனுபவம் எப்படி இருக்குன்றதுக்காக மனித சட்டையை போட்டிருக்கு. இந்த மனித சட்டை ஆன்மாவை பிடிச்சி வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்போது ஒரு மனிதன் இந்த பக்குவத்துடன் வாழ ஆரம்பிக்கிறானோ இறப்பை பற்றிய கவலை அவனுக்கு வராது. ஒவ்வொரு நொடியும் இறக்க துணிந்து கொண்டிருப்பான். இன்ஃபேக்ட் மூச்சை நிறுத்தி பழகி யோகம் செய்து மனதை நிறுத்தி பழகியவனுக்கு இறப்பு என்பது கைவந்த கலையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து விளையாடிட்டு இருப்பான். ஆல்ரெடி அவன் டக்குன்னு மூச்சு நிற்கும், டக்குன்னு பீக்கில் போகும், டக்குன்னு சுழுமுனையில் ஓடும், டக்குன்னு இடகலையில் ஓடும், டக்குன்னு பிங்கலையில் ஓடும். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு ரஷ் இருக்கும். ரோலர் கோஸ்டர் ஓடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு எலி ஓடுற மாதிரி இருக்கும், கரப்பாம்பூச்சி உள்ளுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பேரொலியின் காட்சி தெரியும். டக்குன்னு பேரானந்தத்தில் இருப்பீங்க. டக்குன்னு எந்திரிக்கவே முடியாது. இந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் பார்த்தீங்க அப்படின்னா மரணத்தின் மீது இருக்கக்கூடிய பயம் துளியும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அப்போது இதுக்கு பேர் மனம் இறக்கும் கலை என்று கூறுகிறார்கள். மனசை இறக்க வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இறப்பின் மீது பயமே இருக்காது. உங்களுக்கு ஏன் இப்போ இறப்பின் மீது பயம் இருக்குன்னா, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை, இதோடையே நான் எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சு அனுபவிச்சுக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது உண்மை அல்ல. பாவ புண்ணியங்களை தவிர உங்களால் இங்கேருந்து ₹1 கூட எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மற்றும் நோக்கங்களின் விளைவாக நிகழக்கூடிய வரக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களோட அக்குமுலேஷன் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பிறவியில் கேரி ஃபார்வர்டாக பேக்கேஜ் ஆகுமே தவிர உங்களால் ஒரு பொருளை கூட உங்களால் எடுத்து செல்ல, உங்கள் உடலையே உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் வேறு எதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? இதை புரிந்து கொண்டான் என்றால் இறப்பின் மீது ஒரு மனிதனுக்கு பயம் இருக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ கை நகர்த்த முடியாது, கால் நகர்த்த முடியாது, தலை நகர்த்த முடியாது, பேசணும்னு இப்போ வாய் திறக்காது. இது தமிழில் அமுக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தாழ்வான பகுதிகள், இந்த மாதிரி ஒரு ஓட்டி வீடு இருக்குன்னா இந்த இடத்துல நீங்கள் கால் இப்படி ஆப்போசிட்டில் படுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக படுத்திங்கன்னா மேலேருந்து அமுக்கும்பாங்க. அது அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் இது 2 விதமாகவும் செயல்படும். ஒன்று, ஈவில் ஸ்பிரிட்ஸோட என்கவுண்டர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி உடம்பு நகர முடியாமல் இருக்குது. ஸ்பிரிட்ஸ் இருப்பது உண்மை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மனிதர்கள் எப்படி தர்மம் அதர்மம் அப்படின்றது இருக்கோ அந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ்லேயும் குட் ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ், குட் ஸ்பிரிட், பேட் ஸ்பிரிட் அப்படின்றது இருக்குது. அதோட நோக்கம் வேறு மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அதனால் உங்களால் நகர முடியாமல் இருக்கும். அதுவும் நீங்கள் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுறீங்க, அருள் நிலையில் நல்லா இருக்கீங்க, சரணாகதியில் இருக்கீங்க, மந்திர உச்சாடனம் பண்ணுறீங்க, ஜீவகாரண்யத்தில் இருக்கீங்க, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது, தாத்தா பாட்டி முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னா எந்த ஸ்பிரிட்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் தாத்தாவோட தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பாவோட அப்பா, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவர். அவரெல்லாம் சில ஸ்பிரிட்ஸ் நேர்லேயே பார்த்தவர். ரொம்ப அவர் ஊரே மதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் இருந்தவர். அவர் நடந்தாருன்னா ஊரில் இருக்கிறவங்களே ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஊரில் ஒரு பெரிய மனிதராக இருந்தவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஊரில் அந்த மதுரை சைடெலாம் அந்த காட்டுக்குள்ளே நைட்டெல்லாம் போகும்போது சில காட்டேரிகளோட அந்த இதை பார்க்குறது, சில ஆவிகள் நடந்து போகிறத பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப கேஷுவல். இப்போ நான் பேசுகிறது ஏதோ நம்பாத மாதிரி தான் இருக்கும். நானும் உங்களை மாதிரி இருந்தவன் தான் ஒரு காலகட்டத்தில். அது புரிதல் வர வர ஒரு சில விஷயங்களை என்கவுண்டர் பண்ணும்போது நமக்கே புரியுது, ஓ இதுதான் இப்படி தான் நடக்குது போல.
அப்போது ஒருத்தர் வந்து எங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கு செய்வினை வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சம் ப்ராப்ளத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு துர்தேவதையை அழைத்து ஏதோ செய்வினை வந்து பண்ணுறாரு. எங்கள் வம்சத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் என்பது ஒரு பெண் தெய்வம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், சாதாரண ஆட்டிலே கிடையாது. இவன் அந்த மாந்திரிகவாதி சம்திங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த பூஜையில் இருக்கும்போது எங்கள் குலதெய்வம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே போய் எல்லாத்தையும் தட்டி விட்டு அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு உருட்டி பிரட்டி பண்ண உடனே அவன் பயந்து போய் யார் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க யார், இது எப்படி வந்து இப்படி ஒரு குலதெய்வம் உங்களை பாதுகாத்து நிற்கிது, நான் அம்ச தேவதையே சக்தி வாய்ந்த தேவதை, அவங்கள காலி பண்ணுற அளவுக்கு தெய்வீக சக்தி பெற்ற இந்த வம்சம் யாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வந்து எங்கள் தாத்தாவை பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் உங்கள் வம்சத்துக்கு எங்கள் வம்சத்தை சேர்ந்த யாருமே வந்து செய்வனை வைக்க மாட்டோம், அப்படியே செய்வனை வச்சாலும் அது பலிக்காது, நீ இப்படியே சொல்லாதரா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பால் ஊற்றி அந்த பாலில் சத்தியம் வாங்கி அமுச்சு வச்சார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்கள் தாத்தாவுடைய அந்த ஐ மீன் கொள்ளு தாத்தாவுடைய அந்த தைரியம் அவரோட தைரியம் எங்கள் தாத்தாவுக்கு இருக்கும், அந்த தாத்தாவோட தைரியம் எங்கள் அம்மாவுக்கு இருக்கும். அது பாருங்கள், அந்த ஜீன் தான், அது தொட்டு வரும்போது அது தானாகவே ஒரு காலகட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்பிரிட்ஸ்லாம் இருக்குது. பட் இதில் 2 வகையாக பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும்பாங்க. அப்படின்னா என்ன, ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வருதுன்னா அருள் ரீதியாகவும் சரி பண்ணணும், மருந்து மாத்திரை ரீதியாக பொருள் ரீதியாகவும் சரி செய்ய வேண்டும். அதுபோல் எங்கேயாவது படுத்து இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல உங்களுக்கு உடம்புல ஏதாவது இப்போ பேரலிசிஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வர்ற மாதிரி இருந்தாலும் சில நேரத்தில் உடம்பு வந்து அந்த மாதிரி வந்து அரெஸ்ட் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட கை கால் அடிக்கடி வந்து அப்பப்போ வந்து இழுக்கும், நைட்டு வந்து உங்களால் வந்து நகர முடியாது. ஒரு சில காலகட்டங்களில் இரத்த ஓட்டம் சரியாக செல்ல முடியவில்லை என்றாலும் அது போன்ற பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். ஸோ அருள் ரீதியாகவும் நீங்கள் வந்து எனர்ஜி அதிகப்படுத்திக்கங்க, டாக்டர் ரீதியாகவும் மருந்து ரீதியாகவும் இது நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வராது. ஒரு குருவுக்கும் ஒரு சீடனிற்கும் உண்டான உறவு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குரங்கு வந்து தன் தாயை பிடித்து கொண்டு செல்வதற்கும் ஒரு பூனை தன் குழந்தையை பிடித்து கொண்டு செல்வதற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு குரு என்பவர்கள் ஒருபோதும் நம்ம வந்து குரங்கு மாதிரி பண்ண மாட்டாங்க. குரங்கு குட்டி தன்னோட அம்மாவை பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? குரங்கோட அம்மா குரங்கு குட்டியை தூக்கிட்டு போகாது, குரங்கு குட்டி அம்மாவை இறுக்கமாக பிடிச்சி இது ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும். இதே நீங்கள் பூனையை நோட் பண்ணிங்கன்னா பூனை குட்டி வந்து அம்மாவை இறுக்கமாக பிடிக்காது, அந்த பூனை அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, அது பூனையோடைய தலையை பிடிச்சி கவ்வி எடுத்துகிட்டு போய் பத்திரமா இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்போது ஒரு சீடனுடைய பக்தி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாய் குரங்கை பிடித்து கொள்கின்ற குழந்தை குரங்கை போன்று இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அவங்க நம்மளை இருக்காங்களா தெரியாது, நம்பிக்கை இல்லாமல் போகும், சில நேரத்தில் சோதனை நிறையா வைப்பாங்க, இருந்தாலும் இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது குருநாதர் அவருடைய அன்பு அவருடைய அருள் என்பது அவரை நீங்கள் 100% நம்பிட்டீங்கன்னா போதும். ஒரு பூனை என்பது தன் குட்டியை எப்படி வந்து வாயில் கவ்வி கொண்டு போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுதோ அதுபோல் உங்களை பிறவில்லாத பெருவாழ்வுக்கு கொண்டு போய் விடுவதற்குண்டான முழு பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% நம்பக்கூடிய உங்களது குருநாதர் ஏற்றுக்கொள்கிறார். எப்பயுமே நான் என் மெடிடேஷன் பண்ணி நான் ஒரு கட்டத்தில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவேன், நான் வந்து ஜீவகாருண்யத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவேன் நினைக்கவே கூடாது. இது மிகப்பெரிய அகங்காரம், ஆணவம். எவ்வளோ மெடிடேஷன் பண்ணாலும் எவ்வளோ ஜீவகாருண்யத்தில் இருந்தாலும் கடைசி நேரத்தில் அந்த ஒரு செகண்ட் அந்த பிரம்மாந்திரம் திறந்து மேலே தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு குரு அருள் இருந்தே ஆகணும். ஏதாவது குரு பரம்பரையில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது ஏதாவது சேட்டை பண்ணியிருப்போம், எங்கேயாவது ஏதாவது லொல்லு பண்ணியிருப்போம், எங்கேயாவது தெரியாமல் ஏதாவது கர்ம வினையோடைய தொடர்ச்சி இருக்கும், அது முழுசாக அழிஞ்சிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவருடைய அருட்சக்தி அவரோட குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய மொத்த லீனியேஜோட எனர்ஜியில் நம்மளை கரை சேர்த்து விட்டு காப்பாற்றுவாங்க. இதனால குரு பக்தி குரு அருள் என்பது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது.